Annual Report, Government High School, Male Patambakam, on Annual Day, 21st March 2025. Read by Mrs. R. Vanaja. Centenary Celebration of Government High School, Male Patambakam, 110 years old. பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் மற்றும் வார்டு உறுப்பினர், முன்னாள் தலைவர், கல்வியாளர், பிள்ளைகளினுடைய பெற்றோர் அனைவரையும், பிள்ளைகளையும், நம்முடைய பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அனைவரையும், அலுவலக பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு மிக ஒரு சந்தோஷமான நாள். நம்ம பள்ளியினுடைய 100ஆண்டு விழா, ஆண்டு விழா மட்டும் இல்ல, பள்ளியினுடைய 100ஆண்டு விழா. இந்த பள்ளி தொடங்கி 110 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்வதை நம்ம கேட்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை நான் உங்களுக்கு முன்பாக படிக்க போகிறேன். நம் பள்ளி 1915ஆம் ஆண்டு போர்ட் ஸ்கூலாக முதலில் தொடங்கப்பட்டது. அப்பொழுது 1 முதல் 5 வகுப்புகள் இருந்தன. பின்பு பள்ளியின் தரம் உயர்த்தப்பட்டு 1926ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக மாற்றப்பட்டது. அதில் கூரை வேயப்பட்டு மண்பகுதியாக தான் இருந்தது. மாணவர்கள் தரம் போடாத தரையில் தான் அமர்ந்து கல்வி கற்றார்கள். பின்பு 1982இல் பள்ளியின் தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலை பள்ளியாக மாறியது. அப்பொழுது சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றினர். அவ்வமையில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் அனைவரும் பங்கு கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். 1991இல் பள்ளியின் கூரை தீப்பிடித்து எரிந்து விட்டது. அப்பொழுது இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த திரு ஜான் மேரி அந்தோனி அவர்கள் இருந்தார். சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பள்ளியில் படித்தனர். ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் முயற்சியால் EID பாரி நிறுவனத்தின் மூலம் ஹாஸ்பிட்டாஸ் கூடை போடப்பட்டது. அச்சமய பள்ளியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியாற்றினர். 2010ஆம் ஆண்டு இப்பள்ளி நபார்டு திட்டத்தின் மூலம் 10 வகுப்பறைகள், ஆய்வகம், உயர்நிலை கணினி ஆய்வகம், கழிப்பறைகள் போன்றவை கட்டப்பட்டது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுதல், மாணவர்கள் கல்வி சார்ந்த திரைப்படம் மற்றும் அந்தந்த பாட ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை கணினி மூலமாக கல்வி போதிக்கிறார்கள். என் பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் கலை திருவிழாவில் மாணவர்கள் பங்கு கொண்டு வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் சென்று என் பள்ளி மாணவர்கள் சாதனை படைக்கின்றார்கள். எங்கள் பள்ளியில் மாணவர் பசுமை படை, JRC மற்றும் மகிழ்முற்றம், தமிழ் இலக்கிய மன்றம், ஒவ்வொரு பாடம் சம்பந்தமான மன்றங்கள் நடைபெற்று இதன் மூலம் மாணவர்கள் தனித்திறமைகள் வெளிக்கொணரப்பட்டு வருகிறது. கேரியர் கைடன்ஸ் மூலம் மாணவர்கள் நன்னறி போதிக்கப்பட்டு வழிகாட்டப்படுகிறது. கலைத்துறையில் மாநில அளவில் வெற்றி பெற்று நம் பள்ளி மாணவர் சாதனை படைத்திருக்கிறார்கள். 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறை நடத்திய கலைத்திருவிழா போட்டியில் பங்கு கொண்டு பள்ளி அளவில், மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். கலைத்திருவிழாவில் மகத்தான சாதனை. என் பள்ளி மாணவர் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசால் நடத்தப்படும் கலைத்திருவிழாவில் நாட்டுப்புற நடனம், கதை சொல்லுதல், ஓவியம், கீபோர்ட், கரகாட்டம், தனிநடிப்பு மற்றும் பிற வகை நடனம் போன்ற போட்டிகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரின் திருக்கரங்களால் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை பெற்று மகத்தான சாதனை படைத்திருக்கின்றனர். NMS தேர்வில் 8ஆம் வகுப்பு மாணவன் மகேஷ்குமார் தேர்ச்சி பெற்று மாதந்தோறும் அரசால் வழங்கப்படும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் பெற்று வருகிறார். டெஸ்ட் 9ஆம் வகுப்பு மாணவன் S. விஷால் இத்தேர்வில் வெற்றி பெற்று ஆண்டுதோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையை பெற்று வருகிறார். மாநில அளவிலான ஆசிரியர் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. 16
ஜோனல் மீட்டில் பங்கு பெற்று மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர். ஹை ஜம்பில் முதலிடம் பெற்று 2 மாணவர்களும் ஷார்ட் புட்டில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இன்னோவேட்டிங் டீச்சிங் எம் பள்ளி ஆசிரியர் திருமதி டி பிருந்தா ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். கற்பித்தல் முறைகள் கல்வியில் படைப்பாற்றல் மற்றும் சோதனை நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக NCERT அங்கீகாரத்தை பெற்று ஜூலை 2025-26 நடைபெற்ற NCERT பள்ளிகளுக்கான புதுமையான பரிசோதனைகள் குறித்து கருத்தரங்கில் புதுடெல்லியில் பங்கு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுனாமி மற்றும் விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் தடுப்பு முயற்சிகள் பற்றிய உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் 2024 ஜப்பானில் குமாமோட்டோவில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் 44 நாடுகள் சேர்ந்த பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்டது. இம்மாநாட்டில் எம் பள்ளி சார்பாக ஆங்கில ஆசிரியர் டி பிருந்தா அவர்கள் இந்திய பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 29/8/2024 நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் எம் பள்ளி மாணவி JH ஆசியா 2ஆம் இடம் பெற்ற சாதனை படைத்திருக்கிறார். தற்போது இப்பள்ளியில் 15 ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் பணியாற்றுகிறார்கள். இந்த வருட கலை திருவிழாக்கு ஈரோடு சென்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். எம் பள்ளியில் அனைத்து மன்றங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் பல்வேறு துறைகளில் நடைபெறும் போட்டியில் பங்கு பெற்று மேலும் மேலும் பல பரிசுகளை பெற ஆசிரியராக நாங்கள் சிறந்த வழிகாட்டியாக செயல்படுவோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.